வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சித்தர்களை பற்றி. நான் பார்த்த 2 சித்தர்கள் யார் என்று கேட்டால், ஒன்று பழனியில் சாக்கடை சித்தர் என்பவர் ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்து அவர் பேச மாட்டார், அதிகமாக கையின் செய்கை மூலமாகவே பேசுவார். இதுதான் சாக்கடை சித்தர். பின்பு அவரது ஆசீர்வாதம் வாங்கிவிட்டது. மறுபடியும் அழுத்தமுட்ட சித்தர், அவரையும் பார்த்தேன். அவர் பேசுவார். அவர் பெரும்பாலும் போர்வை, பெட்ஷீட், பிஸ்கட் இந்த மாதிரி பொருட்களை கொடுத்ததை நான் கிட்டத்தட்ட இரவு நேரத்தில் சென்றிருந்தேன். அதிகாலை 4 மணி அளவில் சந்தித்து விட்டு ஒரு 7 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றேன். இப்படி 2 சித்தர்களையும் நான் சந்தித்தேன். ஆக மற்ற சித்தர்கள் எல்லாமே ஜீவ ஜமாதியாக போயிருக்கிறேன் இவை இடங்களுக்கு. ஆகவே அதுக்கடுத்தால சதுரகிரியில் சிவர் இருக்கிறார்கள். அங்கே சதுரகிரிக்கு போகிறதா ராஜபாளையத்தில் இறங்கி அங்கேருந்து கிருஷ்ணகிரி ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து நடக்கணும். ஆமாம், ஒரு நடந்து போனோம்னா மலை மேலே தான் வரும். அப்போ அதில் போகும்போது நம்மளுடைய காலுக்கும் நல்லாயிருக்கும், உடலுக்கும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுவும் போக எல்லோருடைய கண்களுக்கும் சித்தர்கள் தெரிய மாட்டார்கள். அங்கே போகும் வழியில் நல்ல உள்ளம், நல்ல ஒரு சிந்தனை உடையவர்கள், தெய்வீக ஆற்றல் உடையவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள் கண்களுக்கு மட்டும் தோன்றுவார் என்று பேசப்படுகிறது. அங்கு உள்ள மக்களும் கூறுகிறார்கள். ஆகவே சதுரகிரிக்கு செல்லாதவர்கள் சதுரகிரிக்கு சென்று வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சகலமும் சரியாகிவிடும். அதான் சதுரகிரி. ஆகவே சதுரகிரிக்கு சென்று வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.